இந்த கடந்த ஆட்சியில் இந்த ஜாஃபர் சாதிக் போன்ற இன்டர்நேஷனல் போதை கடத்தல் மன்னன் எப்படி முதலமைச்சர் குடும்பம் முதல் அனைத்து அமைச்சர்கள் வரை தொடர்பில் இருந்தாரோ அது போன்ற எந்த ஒரு சம்பவமும் இதுமேல் நடக்காமல் தடுப்பதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் கண்டிப்பாக எடுப்பார் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறோம். அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவரை எங்களுடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டோம். ஆனால் இவங்களுடைய ஆட்சியில் என்ன லட்சணத்தில் நடந்துகிட்டு இருக்கு என்பதை இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் இங்கேயும் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் நிலவும் போதைப்பொருள் பழக்கத்தை பற்றி நாம் இங்கே அனைவரும் அறிந்த விஷயம்தான். ஏற்கனவே உலக இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்ற நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவருடனும் அப்போது இருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். இதுவரை அந்த நபர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யவில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் எல்லா வகையிலும் போதைப் பொருள் கல்லூரியிலிருந்து எல்லா இடங்களும் அதிகமாக இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை தடுக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து வகையிலும் தேவையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் அனைத்தையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். நமது அரசின் கொள்கையும் போதைப் பொருள் அனைத்து வகையிலும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய முக்கிய கொள்கை. இந்த கடந்த ஆட்சியில் இந்த ஜாஃபர் சாதிக் போன்ற இன்டர்நேஷனல் போதை கடத்தல் மன்னன் எப்படி முதலமைச்சர் குடும்பம் முதல் அனைத்து அமைச்சர்கள் வரை தொடர்பில் இருந்தாரோ அது போன்ற எந்த ஒரு சம்பவமும் இதுமேல் நடக்காமல் தடுப்பதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் கண்டிப்பாக எடுப்பார் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறோம். எதிர்கட்சி தலைவர் பாருங்க, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் என்ன அவர் அலோவ் பண்ண போறீங்களா இல்லையா? அவர் அலோவ் பண்ணுங்க. எதிர்கட்சி தலைவர் சொன்ன பிறகு நீங்களே எப்படி உட்காருங்க, எல்லாரும் நீங்க பேசுங்க, மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. எதிர்கட்சி தலைவர் நான் சொன்ன பிறகு அவர் கட்சியை சேர்ந்து நின்று கொண்டு இப்படி செய்வது சரியல்ல. நீங்க மட்டும் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபரின் பெயரை சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவரை எங்களுடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டோம். ஆனால் இவங்களுடைய ஆட்சியில் என்ன லட்சணத்தில் நடந்துகிட்டு இருக்கு என்பதை இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு அமைச்சர் ஐபிஎல் மேட்சில் பவுடர், இன்னைக்கு அமைச்சர் ஐபிஎல் உட்காருங்க முடிக்கட்டும். அவங்க குற்றச்சாட்டு வச்சாங்க, நானும் குற்றச்சாட்டு வைப்பேன். எதிர்கட்சியில் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு பேசுவதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன். நியாயமான கருத்து எதிர்கருத்தில் தான் சொல்ல அனுமதி அளிக்கிறேன். ஆனால் உங்கள் கட்சியை சார்ந்தவர்களே நீங்கள் பேசி அப்படி நான் உட்கார அமைச்சர் இருங்க, அமைச்சரை நான் உட்கார சொல்லிவிட்டேன். இல்லை ஒன்று இல்லை, நான் திரும்ப ஒன்று சொல்லுகிறேன். ஒரு கட்சியை சார்ந்த ஒரு நீங்கள் என்ன உறுப்பினர் ஆஸ்டின், நீங்கள் அவருக்காக உங்கள் எதிர்கட்சி தலைவருக்காக பேசுறீங்களா? உட்காருங்க. நீங்கள் அவர் தான் உட்கார சொல்லிட்டேன்ல, நீங்கள் பேசக்கூடாது. உட்காருங்க. ஆஸ்டின் சார் உட்காருங்க. நீங்கள் உறுப்பினர் ஆஸ்டின், உங்களுடைய கட்சியினுடைய தலைவர், நீங்களெல்லாம் மதிக்க வேண்டிய, நான் மதிக்க வேண்டிய எதிர்கட்சி தலைவர், அவருக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் எழுந்த உடனே உட்காருங்கள், பதில் சொல்வார் என்று சொல்லுகிற போது நீங்கள் எல்லாரும் எழுந்தீங்கள் என்றால் அப்போ உங்கள் தலைவருக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், நீங்கள் பேசுங்க.